ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அறுவகை வினா. அதாவது சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் இலக்கணத்தில் அறுவகை வினா பார்க்கலாங்களா? அறுவகை வினானா 6 வகைப்படும். அதில் 6 வகையில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல அறுவகை வினானா என்னன்னா, ஒன்றை பற்றி தாம் அறிந்து கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் வினவுகின்றனர். இவ்வாறு வினவும் வினாக்கள் 6 வகைப்படும். அவற்றை இப்பகுதியில் காண்போம். முதல்ல அறிவினா. தாம் அறிந்துள்ள ஒன்றை மற்றவரும் அறிந்துள்ளனரா என அறிய வினவும் வினா அறிவினாவாகும். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? அதாவது இதனை ஆசிரியர் மாணவனிடம் வினவுகிறார். விடையை ஆசிரியர் தாம் அறிந்திருந்தும் மாணவர் அறிந்துள்ளனரா என்றறிய வினவப்பட்டதாகுது. இது அறிவினாயாகும். ஆசிரியருக்கு இதுக்கு கேள்விக்கு உண்டான பதில் தெரியும், தெரிஞ்சிருந்தோம் மாணவருக்கு தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறாங்க. அதுதான் அறிவினா அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அறியாவினா. தான் அறியாத ஒன்றை மற்றவரிடம் வினவி அறிந்து கொள்வதற்காக வினவும் வினா அறியாவினா. இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மாணவன் ஆசிரியரை நோக்கி ஐயா இச்செயலின் பொருள் யாது என வினவுவது. முன்ன ஆசிரியருக்கு தெரிஞ்ச கேள்வியை மாணவனிடம் கேட்டு கேட்கிறாரு, உனக்கு இது தெரியுமான்னு ஆசிரியர் கேட்கிற கேள்வி பதில் சொல்றாங்க மாணவன். அது அறிவினா. இது அறியாவினா. மாணவனுக்கு தெரியல, ஆசிரியர்கிட்ட கேள்வியா கேட்கிறாங்க, ஐயா இச்செயலின் பொருள் யாதுன்னு. இது அறியாவினா. மாணவர் தாம் அறியாத ஒன்றை ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதால் இது அறியா வினாவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐய வினா. தமக்கு ஏற்பட்டுள்ள ஐயத்தை அகற்றிக் கொள்ளும் நோக்கில் கேட்கப்படும் வினா ஐய வினா. அதாவது இப்ப பாருங்க, இதனை செய்தவர் ராமனா லக்மணனா? செய்தவர் யார் என்று தெரியாது, ஐயமர அறிந்து கொள்ளுமாறு பொருட்டு வினவப்பட்டது ஆதலின் இது ஐய வினாவாகும். தெரியாது, இந்த செயலை செஞ்சவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம், ராமனா லக்மணனான்னு. அதனால இதுக்கு ஐய வினா என்று பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொளல் வினா. ஒன்றை மற்றவரிடம் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வினவும் வினா கொளல் வினாவாகும். அதாவது கடைக்கு போறோம், வணிகரே பருப்பு உள்ளதா என வினவுதல். பருப்பு இருப்பின் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கப்பட்டது ஆதலின் அது கொளல் வினா. இப்ப நம்ம கடையில பொருள் இருக்குங்கிறது தெரியும், தெரிஞ்சுட்டு பருப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு நம்ம பருப்பு வாங்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பேரு கொளல் வினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடை வினா. ஒன்றை மற்றவருக்கு கொடுக்கும் பொருட்டு வினவும் வினா கொடை வினா. செல்வந்தர் இரவலரை நோக்கி அணிய ஆடை உள்ளதோ என கேட்டல். ஆடையை கொடுக்கும் பொருட்டு கேட்கப்பட்டதாதலின் கொடை வினா. அதாவது செல்வந்தர்கிட்ட ஏற்கனவே ஆடைகள் இருக்கிறது, அதை இரவலருக்கு கொடுக்க உன்கிட்ட ஆடை இருக்குதான்னு கேட்குறாரு. அவர்கிட்ட இருக்கும்போதே இருக்குதான்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க, கொடுக்கறதுக்காக கேட்கப்பட்டதாதல் இது கொடை வினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்காக வினவும் வினா ஏவல் வினாவாகும். தம்பி கடைக்கு சென்று பழங்கள் வாங்கி வருவாயா, நீ அங்கே போய் அங்கே வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இது பழங்கள் வாங்கி வருமாறு கேட்கப்பட்டதால் இது ஏவல் வினா. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அங்கே இருக்கு தெரியும், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுனால அது ஏவல் வினா. எனவே வினாக்கள் அறிவினா, அறியாவினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என 6 வகைப்படும். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் நன்னூல் 385 சொல்லியிருக்காங்க. என் வகை விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினவப்படும் வினாக்களுக்கு விடையளிக்கும் முறை 8 வகையாக அமைந்துள்ளன. அவற்றை இப்பகுதியில் காண்போம். ஃபர்ஸ்ட் சுட்டு விடை. சுட்டு விடை வினவும் வினாவிற்கு சுட்டி விடையளிப்பது சுட்டு விடை ஆகும்.
தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. தென்காசிக்கு செல்லும் வழி யாது? இதுக்கு பதில் இந்த வினாவிற்கு இது என்பது விடையாயின் சுட்டு விடையாகும். அதாவது தென்காசிக்கு செல்லும் வழி என்னன்னு எப்படின்னு கேட்கிற போது இந்தாண்டு தாங்க போகணும் அப்படின்னு கை காட்டி விடுறாங்கல்ல, இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் சுட்டு விடை அப்படிங்கிறாங்க. அடுத்தது மறை விடை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா. வினவும் வினாவிற்கு எதிர்மறை பொருளில் விடை இருப்பின் மறைவிடை எனப்படும். எடுத்துக்காட்டு, நீ நீந்துவாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறான்னு வைங்கள, இவ்வினாவிற்கு நீந்த மாட்டேன் என்று விடையளித்தால் மறைவிடையாகும். இது இங்க மறை அப்படிங்கிறது எதிர்மறை. நீந்துவாயானா மாட்டேன் அப்படின்னு சொல்றது, எதிரா சொல்றது தான் எதிர் மறைவிடை அப்படின்னு சொல்றாங்க. இங்க மறைங்கிறது எதிர்மறை. அடுத்தது நேர்விடை. நேர்விடைனா என்னன்னு பார்க்கலாங்களா. வினவும் வினாவிற்கு உடன்பாட்டு பொருளில் விடையளித்தால் நேர்விடையாகும். இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா. நீ நாளைக்கு பள்ளிக்கு செல்வாயா அப்படின்னா வினாவிற்கு செல்வேன் என்று விடையளித்தால் நேர்விடையாகும். நேர்ங்கிறது உடன்பாடு. நீ சொல்றது சரிதான், நான் போறேன். போக மாட்டேன் அப்படின்னா அது மறைவிடை. போவேன் அப்படின்னு சொன்னா நேர்விடை. அவ்வளவுதாங்க. அடுத்தது பார்க்கலாம். ஏவல் விடை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா. வினவப்படும் வினாவிற்கு வினாவியவரையே ஏவுதல், இத ஏவல் விடை எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அங்காடிக்கு செல்வாயா கடைக்கு செல்வாயான்னு கேட்டிருக்காங்க. இவ்வினாவிற்கு நீயே செல், நீ போறியான்னு கேட்டா நீயே போ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நீயே செல் என்று விடையளித்தால் வினாவியவரையே ஏவுதால் இது ஏவல் விடை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா. வினவும் வினாவிற்கு விடையாக வினாவாகவே கூறுதல் வினா எதிர் வினாதல் விடையாகும். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, நீ தேர்வுக்கு படித்தாயா அப்படின்னா இவ்வினாவிற்கு விடையா படிக்காமல் இருப்பேனா என்று வினாவுவது வினா எதிர் வினாதல் விடையாகும். படிப்பியான்னு கேட்டா ஆமா படிப்பேன், படிக்காமலா இருப்பேன் அப்படின்னு அவங்களையே திருப்பி கேட்கறது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. இது என்னன்னு பார்க்கலாங்களா. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா வினவும் வினாவிற்கு தனக்கு உற்றதை விடையாக கூறுதல் உற்றது உரைத்தல் விடையாகும். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீ சொற்பொழிவாற்றுவாயா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வினாவிற்கு சொற்பொழிவாற்றுவியான்னு கேட்டும் போதே எனக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு நேர்ந்ததை கூறுவது உற்றது உரைத்தல் விடையாகும். சொற்பொழிவாற்றுவாயான்னு கேட்கும்போது எனக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னு உடனே பதில் வரும்போது அது உற்றது உரைத்தல் விடை. குரல் விடை இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினவும் வினாவிற்கு தனக்கு நிகழப்போவதை விடையாக கூறுவது உருவது கூறல் விடை. வினவும் வினாவிற்கு தனக்கு நிகழப்போவதை விடையாக கூறுவது உருவது கூறல் விடையாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீ இதை சாப்பிடுவாயா என கேட்டா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுதல் உருவது கூறல் விடையாகும். சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அத உருவது கூறல் விடை அப்படிங்கிறாங்க. அடுத்தது இனமொழி விடை. வினவும் வினாவிற்கு இனமான வேறொன்றை விடையாக கூறுவது இனமொழி விடையாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீ பாடுவாயா இவ்வினாவிற்கு நான் ஆடுவேன் என்று கூறல் பாடலுக்கு இனமான ஆடலை குறிப்பிட்டமையால் இனமொழி விடையாகும். விடை எட்டனுள் முதல் கண்ணதாகிய சுட்டு மறை நேர் ஆகிய மூன்றும் நேரான விடைகளாக இருத்தலின் இவற்றை செவ்வன் இறை என்று கூறுவர். ஏவல் வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி ஆகிய ஐந்தும்
குறிப்பாக விடையை பெற வைப்பதால் இவற்றை இறைப்பயப்பயன என கூறுவர். சுட்டுமறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் பொறுமையின் நேர்ப்ப. இது நன்னூல் 386ல குறிப்பிட்டிருக்காரு. நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.